கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேசங்களாகி நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கிருபையால் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை தப்புவிக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்துக் கொண்டார். இந்த புதிய ஆண்டிலும் தன்னுடைய மிகுந்த கிருபையினால் தேவஜனங்களாகி நம்மை பராமரிக்கிறார். எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் தைரியம் பாராட்டினேன். உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதை தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சொன்ன யோபுவை கர்த்தர் கைவிடவே இல்லை. யோபுவின் வாழ்க்கை தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்தும்படியான ஒரு சாட்சி. ஆனா இந்த ஆரம்பத்துல யோபுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அது தெரியாதனால்தான் அநேக காரியங்களை யோபு பேசுவார். அப்படி இருந்தும் கர்த்தர் யோபுவை நேசித்ததுனால, யோபுவை குறித்து கர்த்தரை நற்சாட்சிப்படுத்ததுனால கர்த்தர் யோபுவோடு கூட பேசி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளும்படியாக செய்து மீண்டும் அவனுடைய வாழ்க்கையை இந்த புழுதியில் இருந்து மகிமையாய் உயர்த்த கர்த்தர் போதுமானவர் என்பதை யோபு உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதன்படியே கர்த்தர் யோபுவை எல்லாவற்றிலும் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து வந்த பாதை, கடந்த நாட்கள் ஒருவேளை நமக்கு கடினமாகவும் கடக்கக்கூடாது போலும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் முறுமுறுக்க கூடாது, தேவனுக்கு எதிராக பேசிடக்கூடாது. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அப்படி இருக்கும் பொழுது தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில தீமையான காரியத்தை, தம்முடைய ஜனத்தை சேதப்படுத்தும்படியாக அழிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் அனுமதிக்க மாட்டார். தேசங்களாகி நாம் இதை பிறந்தவர்கள் கடந்து வந்த பாதை, பிறந்ததிலிருந்து தாய் கருவில் உற்பத்தி ஆனதிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி அவருடைய ஜனம் என்று அடையாளப்படுத்தி நம்மோடு குழந்தை நம்மை அன்பு செலுத்தி நம்மை நடத்துகிற நம்முடைய பரலோக தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களால் அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாமே நன்மைக்கு என்று உணர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இந்த புதிய வருஷத்தின் துவக்கம் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய் தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வருஷத்தின் துவக்கமாக இந்த வருஷம் இருக்கும். தானியேலின் வாழ்க்கை எல்லா காலத்திலும் ஜெயமாய் இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில ஒரு சோதனையின் பிற்பாடு அவர்களை தேவன் உயர்த்தினார். அதன் பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையில் சோதனை வரவே இல்லை. இதே பிரதேசங்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் கடந்து வந்த பாதை, நாம் சந்தித்த சூழலை இனி இராதபடிக்கு, நாம் சந்தித்த நெருக்கம், வேதனை, தேவை இல்லாமல் இனி இராதபடிக்கு இந்த வருஷத்தின் துவக்கம்
தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய நன்மையின் துவக்கமாய் ஒவ்வொரு நாட்களை நாம் கடக்க கடக்க நம்முடைய வாழ்க்கை நன்மை பெறுகிறதாகும். ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி, ஆத்மா, சரீரம் இவை அனைத்திலும் கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவஜனங்களாகி நம்மை மகிழ பண்ணி நம்முடைய தேவன் நம்மிலே மகிழ்வார். இதனாலும் தேவஜனங்களாகி நாம் புதிய வருஷம் அதன் துவக்கம் என்றாலே நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற அநேக தீர்மானங்கள் இருக்கும். புதிய வருஷத்தில் புதிய தீர்மானங்கள். இதுவரைக்கும் நாம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டா மேக்சிமம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஒரு மாதம் கூட தாண்ட மாட்டாங்க. சிலர் ஒரு வாரத்திலே அதை மறந்து போயிடுவாங்க. தேவஜனங்களாகிய நாம் நம்மை மறவாத தேவனை ஆராதிக்கிறோம். அவருக்கு பிரியமாய் செயல்படும்படியாய் நாம் எடுத்த எந்த ஒரு தீர்மானத்தையும் நாமும் மறக்கக்கூடாது. நாம் நம்முடைய தேவனை மறக்கவில்லை என்றால் அவரை பிரியப்படுத்தும்படியாய் நாம் எடுத்த தீர்மானங்களை மறக்கக்கூடாது. ஒருவேளை தேவனுக்கு பிரியமான தீர்மானங்களை நாம் எடுக்காமல் இருந்தோமேனால் நிச்சயமா இந்த நேரத்தில் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவனை பிரியப்படுத்தும்படியா, இன்னும் தேவனத்தில் கிட்டி சேரும்படியா அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க நாம் பிரயாசப்படணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றபடி நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் ஒருவேளை உலக பிரகாரமாய் நமக்கு நன்மையா இருக்கலாம், ஆனா அது நித்தியத்துல மறுமையில நமக்கு நன்மையா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இப்ப இன்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நமக்கு நன்மையா இருக்கும்படியான ஒரு தீர்மானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கணும். அப்படி இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு காண்பித்து தந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நாம் அதை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழவும், கர்த்தர் நமக்குள் மகிழவும், நாம் அவருடைய ஜனம் என்று அவர் நம்மை அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி நம்மை அவர் மகிமைப்படவும் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். எடுத்துக்கொள்வோம் ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 3ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விழியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். கர்த்தரை பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. நாம் அநேக முறை வாசித்து தியானித்து நாம் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் விரும்பி வாஞ்சிக்கிற, நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற ஒரு சுபாவத்தை நமக்கு இன்று காண்பித்து தருகிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே போவாசை முழுமையாக பெற்றுக்கொள்ள தன்னை முழுமையாக போவாசின் பாதத்தில் அர்ப்பணித்த ரூத் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறாள் தெரியுமா? இதோ நான் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்று அல்ல, இதோ நான் நகோமியின் மருமகளாகிய ரூத் என்றும் அல்ல, உம்மிடத்தில் கதிர் பொறுக்கும்படியால் உம்முடைய கண்களில் தயை பெற்றவள் என்றும் அல்ல, அவள் இங்கே தன்னை நான் உம்முடைய அடியாளாகிய ரூத் என்று அவள் அடையாளப்படுத்துகிறாள். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தான் மாற்றி இருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமை என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, ஆனால் அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாய் நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. இது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை, அவருடைய கண்கள் கிடைத்த தயவு, அவர் நம்மை வைத்த அன்பு. இதே போலதான் போவாசின் கண்கள்ல தகுதி இல்லாத ரூத்திற்கு தயவு கிடைத்தது. தயவு கிடைத்ததுனால அந்த வயல் நிலத்திற்குள்ளே ரூத்தை அனுமதித்தார். அவளுக்கு என கதிர்களை சிந்த விட்டார், குடிக்கும்படியா தண்ணீர் கொடுத்தார். இப்படி அனைத்து காரியங்கள் போவாஸ் ரூத்திற்கு செய்த நன்மைகள். ஆனா இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ரூத் எதை பெரிதாக பார்த்தாள் தெரியுமா? தன்னை வயலில் அனுமதித்ததை காட்டிலும், தனக்கு கதிர்களை சிந்த விட்டதை காட்டிலும், தன்னை யாரும் அதட்டாதபடிக்கு கட்டளையிட்டதை காட்டிலும், இவை அனைத்திற்கும் காரணமாயிருந்த போவாசின் கண்களில் கிடைத்த தயவை அவள் பெரிதாக பார்த்தாள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர் நமக்கென அநேக ஆசீர்வாதங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் கர்த்தர் தந்தது.
ஏன்னா அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். தகுதி இல்லாத நம்மை, ரூத்தை போல தகுதி இல்லாத நம்மை, சொல்ல போனா ரூத்தை காட்டிலும் நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா ரூத்தின் இடத்தில் வெளிப்பட்ட நல்ல சுபாவங்கள் நம்மில் அனைவருக்கு இல்லை. உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது என்று ரூத்தை குறித்து போவாஸ் நற்சாட்சி கொடுக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்மை குறித்து வேதம் சொல்கிறது நாம் பாவிகள், துரோகிகள், மீறுகிறவர்கள், இப்படிப்பட்ட துர்சாட்சி தான் நம்முடைய அடையாளமா இருக்கிறது. அப்படி பார்க்க போனா போவாஸ் ரூத்தினிடத்தில் காண்பித்த தயை காட்டிலும் நம்முடைய பரம போவாஸ் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் காட்டின தயவு அதிகம். தேவஜனங்களாகிய நாம் இம்மையிலே கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளை காட்டிலும், அவர் நமக்கு தந்த உயர்வுகளை காட்டிலும், மறுமையிலே அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய ஜீவனை காட்டிலும் நாம் பெரிதாய் பார்க்க வேண்டியது கர்த்தரின் கண்களில் நமக்கு கிடைத்த தயவு. உண்மையாகவே கர்த்தரின் கண்களில் நமக்கு கிடைத்த தயவை நாம் பெரிதாய் பார்த்தோமேயானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுவதை காட்டிலும் நாம் தேவனுடைய அடிமைகள் என்று அவருடைய இருதயத்தில் மகிழ்விக்கும்படியான கிரியைகளை நடப்பிப்பதிலே நாம் ஜாக்கிரதை உடையவர்களாயிருப்போம். ஏன்னா அடிமை எஜமான் சொல்வதை செய்யும். சில நேரங்களில் பிள்ளைகள் கூட பெற்றோர் சொல்வதை செய்யாமல் கீழ்ப்படியாமல் போவார்கள். ஆனால் அடிமையான அப்படி அல்ல, எஜமான் சொல்வதை நிச்சயமாய் செய்திருக்க வேண்டும். இதே போல எஜமானாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீங்களும் இந்த புதிய வருஷத்தில் நமக்கு நன்மை செய்து இவ்வளவாய் நம்மை நேசித்து நம்மை அவருடைய ஜனமை அடையாளப்படுத்தி தகுதியே இல்லாத நமக்கு இவ்வளவு நன்மைகள் பாராட்ட காரணமாக இருந்த அவருடைய கண்களில் கிடைத்த தயவை நாம் பெரிதாய் பார்த்தோமே ஆனால், எல்லாவற்றை காட்டிலும் அவரையும் அவர் கண்களில் கிடைத்த தயவையும் நாம் பெரிதாய் பார்த்தோமே ஆனால் நாம் நம்மை அவருடைய அடிமைகளால் அர்ப்பணிப்போம். இன்னும் பெரிய மாதிரி சிம்பிளா சொல்லலாம், இந்த புதிய வருஷத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்வதை செய்ய வேண்டும். இதுதான் அடிமையின் குவாலிட்டி. அடிமையின் செயல் இப்படிதான் இருக்கும். கர்த்தர் சொன்னா அதை செய்யணும், கர்த்தர் செய்யாத சொன்னா அதை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் முதலாவது நாம் மாற, கர்த்தருக்கு அடிமைகளால் நாம் நம்மை அர்ப்பணிக்க யார் வாஞ்சிப்பார்கள் தெரியுமா? யார் கர்த்தரின் கண்களில் கிடைத்த தயவை பெரிதாய் பார்த்து கர்த்தரை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தங்களை முழுமையாய் அடிமைகளால் அர்ப்பணிக்க முடியும். ரூத் இப்பொழுது வந்தது கதிர்க்காக அல்ல, வேற எந்த நன்மைகளுக்காகவும் அல்ல. தன்னை முழுமையாய் ரூத் இப்பொழுது அர்ப்பணித்தது போவாசை முழுமையாய் பெற்றுக்கொள்ள. இதே போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் உலக நன்மைகளுக்காகவும் உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் உயர்வுகளுக்காகவும் இதையே பார்த்துட்டு இருந்தோம்னா நாம் பிள்ளைகளாய் அவரிடத்தில் கேட்கிறவர்களாய் ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். ஆனா எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் பெற்றுக்கொள்ள அவரிடத்திலிருந்து காண்பிக்கப்பட்ட தயையும் அவரையும் பெரிதாய் பார்க்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தாவே சொல்லும் அடியை செய்கிறேன் என்று, ஆண்டவரை நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக முழுமையாக அவன் அர்ப்பணிப்பான். அந்த மனுஷனுக்கு தான் எப்படி போவாஸ் ரூத்தை பார்த்து இப்பொழுது மகளை பயப்படாத வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணினாலோ அதே போல அவளுக்கு செய்து முடித்தாலோ, ஒரு மனுஷனை தான் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றி சரித்திரமாய் இருந்த ரூத்தை சரித்திரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் அவள் பெயரில் இடம்பெறும்படியால் அவளுடைய வாழ்க்கையை மாற்றி அவளை ஏற்றுக்கொண்டானே. ஆனால் நான் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் போவாசை உருவாக்கினவர் பரம போவாஸ். அவருடைய மனவாட்டியாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியால் தன்னை அடிமையாய் முழுமையாய் அர்ப்பணித்த தம்முடைய ஜனத்தை அவர் நிச்சயமாய் கைவிடாமல் அவர்களுடைய பயத்தை மாற்றி அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை உயர்த்தி அவர்களுடைய தேவனாக சர்வர்களுடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களால் இந்த புதிய வருஷத்தின் தீர்மானமாக கர்த்தரை எதிர்பார்க்கிற, கர்த்தரை பிரியப்படுத்துகிற அவருடைய பாதத்தில் அவரை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் நம்மை முழுமையாக தேவனுடைய பாதத்தில் தேவஜனங்களாகிய நாம் நம்மை முழுமையாக அடிமையாக அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் நம்மை முழுமையாய் அடிமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த தீர்மானம் அவர் வந்து நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைத்து செல்லும் வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இதை தொடர்ந்து செய்ய, இது நம்முடைய வாழ்க்கையாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தாவே இந்த வசதியில் இந்த அனைவரையும் வாசலுக்கு வழிநடத்துவாராக. கர்த்தரை பிரசன்னம் மட்டுமே மகிழ்வதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் செய்த
நன்மை